அண்ணாமலை டீச்சர் வேலைக்கு ஸ்கூலுக்கு வர்றாங்க. அப்ப வாட்ச்மனுக்கு விஷ் பண்றாங்க அண்ணாமலை. வாட்ச்மனும் விஷ் பண்றாங்க அண்ணாமலைக்கு. ரோகிணி வேகமா அவங்க பையனை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வர்றாங்க. அண்ணாமலை பின்னாடியே முத்துவும் நடந்து வர்றாரு. பா, நான் தான் உங்களை வேலைக்கு போவேனான்னு சொன்னேன்லப்பா. அண்ணாமலையும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்கத யதார்த்தமா பார்த்த ரோகிணி ஓரத்துல போய் பையனோட ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப பையன் சொல்றான், அம்மா முத்தங்கிள், டேய் வாய கொஞ்சம் மூடுறா, இவனை இங்கேயே ஓரத்துல வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிக்கிறாங்க ரோகிணி. ஆட்டோல ஏறி உட்கார்ந்துடுறாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு போறாரு. அத ரோகிணி பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டோல இருந்து இறங்கி வராங்க. வாட்ச்மேன் கிட்ட கேக்குறாங்க, பெரியவரு எல்லா நாளும் வருவாரா? அந்த வாட்ச்மேன் சொல்றாங்க, வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை மாத்திரம் வருவாங்க. வீட்டுக்கு போறாங்க ரோகிணி. அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அப்ப ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, அவரு உன் பையன் ஸ்கூலுக்கு போற பள்ளிக்கூடத்துல தான் வேலைக்கு போகணுமா என்ன? அம்மா, எல்லாமே என் விதிமா. இது எல்லாத்தையும் பையன் கதவுக்கு பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, பாத்தியா, நீ பொய்யா சொல்ற. உன் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? உண்மைய சொல்லி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுரு ரோகிணி. அம்மா, நான் உண்மைய சொன்னா அந்த வீட்டை விட்டு என்ன விரட்டிடுவாங்கம்மா. நாளை சந்திப்போம்.